அன்பான தேவ ஜனங்களுக்கு மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியின் தலைப்பு, மனிதனால் கூடாது தேவனால் கூடும். நாம் சில காரியங்களை முயற்சி பண்ணிட்டு இது முடியாது என்று விட்டு விடுகிறோம். அது அப்படி அல்ல. அந்த காரியத்தை யார் உண்டு பண்ணினாரோ அவரால் அதை தீர்க்க முடியும். வேதத்தை வாசிக்கும்போது அநேக காரியங்கள் மனிதர்களால் செய்ய முடியாதவைகளாக தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் செய்ய முடிகிறதையும் பார்க்கிறோம். இவன் பண்ண முடியல, ஆனால் ஆண்டவரே நாங்கள் போய் கும்பிட்டுனா முடியுது. அவருடைய ஆசீர்வாதம் வரும்பொழுது அதை செய்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். இப்படி செய்யப்பட்ட காரியங்களினால் தேவனுடைய வல்லமையும் மகத்துவமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாக இருந்து இன்றைய காலகட்டத்தில் அவர் நமக்கு செய்வைகளை வெளிப்படையாக அறிய முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவோ செய்கிறார் நமக்கு, ஆனால் அதை அவன் தான் தெரிஞ்சுக்க முடியும். வெளிப்படையாக அவர் செய்கிறதே வெளிப்படையாக அவர் செய்வதில்லை. மனிதர்கள் செய்கிறார்கள், ஏதோ ஒன்று சொல்லி இன்னும் ஆகிறதுக்கு முன்னாலே அவன் எல்லாம் தண்டோரா போட்டு சொல்லிடுவான். ஆனால் தெய்வம் செய்வது, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் தான் இருக்கும். அந்த இதில் பெதஸ்தாவில் படுத்து கிடந்தவனை பார்த்து என்ன சொன்னார்? நீ உன் பழைய எடுத்துக்கொண்டு நடான்னு தான் சொன்னார், தவிர வேற ஒன்றும் சொல்லலை. அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, அதையெல்லாம் பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. நீ எழுந்து நடந்து போப்பா என்றார். ஆகையால் தேவன் செய்வதை, ஆனால் இயேசு ஒன்றும் செய்யலை, தெய்வம் ஒன்றும் செய்யலைன்னு நம்ம அதை செய்ய முடியாததுனால அதை பற்றி அதிகம் பேசுகிறோம். இது இயேசுங்கிறது ஒரு கதாபாத்திரம், அப்படி ஒரு காரியமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதர்களை சாத்தான் மாற்றி வைத்திருக்கிறான். அந்த மாதிரி வலைக்குள் நாம் விழுந்து விடக்கூடாது. பேதுரு என்ன சொல்கிறார் என்றால், 2 பேதுரு 1:3-11 வரை வாசிப்பீர்களே. ஆனால் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தீவ பக்தியையும், தீவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். என்ன சொல்றார்? உங்களுக்கு முதல்ல விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களாயும், ஞானத்தை அருளும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாகவும். ஞானம் எங்கிருந்து வரும்? அவர் தான் கொடுப்பார். உலக இச்சைகளுக்கு இடம் கொடாதவர்களாயும், பொறுமையோடு கூட சாந்த குணம் உள்ளவர்களாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் மேல் அன்பு உள்ளவர்களாகவும் நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் தேவன் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்தை
நீங்கள் நேரடியாக உணரலாம். நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த விஷயத்துக்கு போகிறேன், அது அங்கு நடக்காதுன்னா என்னை நிறுத்திடும், என்னை நீர் போக விட்டால் அந்த காரியம் நடக்கும் என்று நம்புகிறேன் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களே ஆனால், நீர் அவருடைய விசுவாசிகளாக இருப்பீர்களே ஆனால் அது நடக்கும். அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார். மேலும் மனிதர்களால் இந்த பூமியை செய்யக்கூடாத காரியத்தை இதுவரை அநேக இடங்களில் தேவன் செய்திருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். இதில் ஒரு சில காரியங்களை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். அதாவது மனிதனால் முடியாதது தேவனால் முடிந்தது. எரிகிற அக்னி சுழல். தானியலை பற்றி பேசுகிறேன். தானியலில் 3 பேர், தானியல், மேஷாக், ஆபேத்நேகோ, 3 பேரும் போயிருக்கிறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டான் நேபுகாத்நேச்சர். யூதாவிலிருந்து சிறைப்பட்டு போனவர்கள் அவர் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். 70 வருஷம் இருந்தாங்க. ஆனால் அந்த 3 பேரில் இந்த 3 பேருமே தேவன் மீது வைராக்கியம் உடையவர்கள். எல்லாருமே தேவன் மேல் பக்தி உடையவர்கள். வைராக்கியம்ங்கிறது இந்த தானியல் புஸ்தகத்தை நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள். ஆனால் அவர்களுடைய வைராக்கியம், ராஜாவை பார்த்து சொல்கிறான். ராஜா ஒரு பெரிய சிலையை நிறுத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்டார். குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் இங்கே வந்துருங்கப்பா, இங்கே நாதஸ்வரம், அந்த இன்னிசை, அந்த கருவிகள் எல்லாம் முழங்கும், அப்பொழுது தாழ விழுந்து அதை வணங்கி கொள்ளுங்கள் என்றான். இது ஒரு விக்கிரக ஆராதனை. இவங்க எல்லாரும் அப்படி நின்ன பொழுது இவன் 3 பேர் நிற்கிறான் சிலையை பார்த்துட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க, டே கீழே உள்ள, இல்லைன்னா அவர் தூக்கி அக்னி சுளையில் போட்டுருவாருடா, அதில் நீ எங்கன்னா போட்டு போ, நான் என் தேவனை வணங்குவேனே தவிர, அவரை ஆராதிப்பேனே தவிர, எந்த ஒரு சிலையையும் எந்த ஒரு மற்ற தேவர்களையும் நாங்கள் ஆராதிப்பதில்லை. நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த நேபுகாத்நேச்சர் கேட்குறாரு, ஏன்டா நீ 3 பேரும் அடி பண்ணியல்ல அப்படி. இப்போ சொல்கிறான், ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவனை தவிர வேறு எந்த சிலையையும் நாங்கள் ஆராதிப்பதில்லை. கோவம் வந்துட்டு, ராஜா சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிறியா? சரி, இவனை பிடிச்சி 3 வரைக்கும் கையையும் கட்டி அந்த அக்னி சூளையில் போடுங்கங்கிறார். போட்டாங்க. அப்படி போட்ட பிறகு அங்கே என்ன நடந்ததுங்கிறத தானியேல் 3:23 28 வரை வாசியுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்னி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய அக்னி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இங்கு தன்னுடைய அந்த அன்பான சீடர்களை வைராக்கியமுடைய அவர் என்ன சொல்கிறாங்க ராஜா கேட்டதுக்கு, எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார், ஒருவேளை அவர் காப்பாற்றாமல் போயிட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் அவருடைய கட்டளையை விட்டு விலக மாட்டோம். இது அழகான ஒரு வைராக்கியம். இந்த மாதிரி ஆள்களை தேவன் விட்டு கொடுப்பாரா? அவர் என்ன பண்ணார்? தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அக்னியிலிருந்து இவர்களை காப்பாற்றினார். இதே மாதிரி ஒரு காரியம் அங்கு தானியேலுக்கு நடந்தது. தானியேல் மிகவும் பக்தி உள்ளவனாக தினமும் 3 வேளை அவன் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணுவான். இதை பார்த்தவங்களுக்கு எல்லாம் பெரிய பொறாமை. போய் ராஜாட்ட சொன்னாங்க, ராஜா, சில வழக்கப்படி ராஜாவை தான் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆராதிக்கணும், வேறு எவனும் வேறு எந்த ராஜா வேறு எந்த கடவுளையும் ஆராதிக்கக்கூடாது. அது ஒரு 30 நாள் டைம் கொடுத்தான். இதில் வேறு யாராவது ராஜாவை தவிர வேறு யாரையாவது ஆராதிக்கிறதா கண்டாப்பிடிச்சி சிங்க குகையில் போட்டுருங்க அப்படின்னு ராஜா ஆர்டர் வெளியாயிற்று அரண்மனையில். இவன் தானியெல்லாம் அங்கே தானே இருக்கா, படிக்காமல் இருந்திருப்பானா, ஆனாலும் அதை கண்டுக்கலவன். அவன் எப்பவும் போல் அந்த 3 வேளையும் வந்து ஆராய்த்து கொண்டு இருந்தான். இவனை பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க ராஜாட்ட. ராஜா வேறு வழி இல்லை, அவர் ஒப்பம் போட்ட ஆர்டர் அது. சரி, கொண்டு போய் இவனை சிங்க வகையில் போடுங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்து, இவன் நல்ல ஆள் இல்லா, இவன் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்டாச்சு, நல்ல திறமை உள்ளவனாச்சு, இவனை கொண்டு போய் நம்ம பலி கொடுக்குறோமே. ராஜாவுக்கு அந்த மாதிரிப்பட்ட ஆள்கள் தேவை. ஆனதுனால அவன் விடிய காலமே எழுந்திருந்து ஓடுவான். அந்த சிங்க குகை இருக்கு இல்லையா, அந்த குகை பக்கத்தில் போய் நின்று சத்தம் ஏதாவது கேட்குதா என்ன கூப்பிடுவான். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்றினாரான்னு கேட்பான். தானியேல் 6:19 23 வரை வாசிப்பீர்களே. ஆனால் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவனின் வாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் உன்மட்டையும் உண்மையா இருந்தேன், ஆண்டவர்கிட்ட முன்னாலே நான் உண்மையா இருக்கிறேன். ஆனதுனால தேவன் அவருடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ராஜா உடனே தூக்கி விடுங்க அவனை வெளியே அப்படின்னு சொல்லும்போது அவன் வரும்போது ஜாலியாக வரான். சிங்கங்கள்லாம் அங்கே பார்த்துட்டு இருக்கு அவனை. ராஜாவுக்கு ஒரே கோபம். யாரெல்லாம் இந்த மாதிரி இவன் மேலே பொறாமல் கொண்டு இதெல்லாம் பண்ணினார்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அந்த குகையில் போட்டான். அவங்க பணம் கடைசி வரைக்கும் போய் சேரவே, அதுக்கு முன்னாலே அந்த சிங்கங்கள் எல்லாம் அவர்களை கடித்து குதறியது என்று போடப்பட்டிருக்கும். நீங்கள் மேற்கொண்டு வாசிப்பீர்களே. ஆனால் இதே மாதிரி எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு மோசே இந்த இஸ்ரவேலர்களை எல்லாம் அழைச்சிட்டு வரார். வரும்போது அங்கு ஒரு வழியில் ரெட் சி, அதாவது சிவப்பு கடல், அது இடைப்படுது.
இந்த பக்கம் போக முடியாது. இந்த பக்கம் போனால் அமலேக்கியஸ் இருக்காங்க, அவங்க அமலேக்கியஸ், ஏசா, அந்த மாதிரிப்பட்ட அவங்களுடைய பாளையங்கள் இருக்குது. அங்கெல்லாம் போய் இவ்வளோ பேரையும் விடமாட்டான் அவன். அப்போ என்ன செய்வது? வேறு வழி இல்லை. பின்னால் திரும்பி பார்த்தா அந்த ராஜா, அந்த பேரோ, அவன் படைகளோடு திரும்பி இவங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வரான். இப்போ அவங்க சொல்லுவாங்க, பாருங்கள், பின்னாலேயும் மாட்டிக்கிட்டோம், முன்னாலேயும் மாட்டிக்கிட்டோம், இனி போகிறதுக்கு ஒரே வழி கடல் தான் இருக்குது. உடனே எல்லாரும் ஓடி போய் மோசே எல்லாமே இஸ்ரவேலர்கள் அதை தான் பண்ணுவாங்க. மோசே, எங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்டு எங்களுக்கு ஒரு வழி பண்ணும். ஆண்டவர்கிட்ட காட்ட ஆண்டவர் சொல்லுவார், நான் உடனே இப்படி போன்னு தானே சொன்னேன், உன்னை வழியில் வர்றது யாருன்னு பார்க்க சொன்னேன்னா, நீ உன் கோலை நீட்டு, செங்கடல் 2ஆக பிளக்கும். இது எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. இஸ்ரவேலர்கள் நடப்பார்கள், மீதி உள்ளவங்களை அவர்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், அவர்கள் மூலம் நான் மகிமை அடைவேன் என்று சொல்கிறார். வாசிங்க, யாத்திராகமம் 14:13-22 வரை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தெய்வ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சீராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்து கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இது கடல்ல நடந்த, கடலே 2ஆ பிளந்துட்டார். தன்னுடைய ஜனங்களுக்காக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று இருக்கிறதோ அதை அவர் செய்து காண்பித்தார். இன்னைக்கு கடலை அப்படி புழக்கலாம்னா அங்கெல்லாம் சண்டை கிடையாது, அவன் கப்பலை கொண்டுட்டு போயிடுவான். மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை தேவன் செய்தார். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலும் கடலின் மேல் இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். ஏன்? தன்னுடைய சீடர்கள் எத்தனை வருஷமாக நம்மோட இருக்காங்க, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியல, எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு தெரியல, என் மேலே விசுவாசமும் இல்லை. அதை அவர் கடல் மேல் நடந்து வந்த அந்த காரணத்தினால் அது அவர் உணர்த்தினார். மத்தேயு 14:23-33 வரை வாசிப்பீர்களேயானால், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். 'பயப்படாதிருங்கள்' என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் பயப்பட மாட்டேன்
நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த முந்திரி கொட்டை பேதுரு இருக்கிறான, அவன் என்ன கேட்டான், ஆண்டவரை நீர் மட்டும் வந்தா அப்போ நானும் வரேன், நானும் உன் மேலே விசுவாசமாக தான் இருக்கேன். அவர் சொன்னார், சந்தேகமே கிடையாது, நீ என் மேலே ரொம்ப அன்பாக இருக்க, வா அப்படின்னு சொன்னார். இவன் போனான். கொஞ்சம் தூரம் போயிருப்பான். இங்கே ஒரு அலை வேகமாக வந்து இவன் இயேசுவை பார்க்குறத விட்டான். அலையை பார்க்க ஆரம்பித்தான். ஐயோ, இந்த அலை வந்து என்னை கொண்டு வரும். அதே மாதிரி செய்து அவன் கதறான், இயேசுவே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும். அவர் வலது கையை பிடித்து அவனை எடுத்து விட்டுட்டு என்ன சொன்னார், அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? இப்போ சந்தேகப்பட்டானா அவன் சந்தேகப்பட்டிருப்பான். இந்த மாதிரி அலை வருதே, இதை இயேசுவினால் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு சந்தேகம் அவனுக்குள் இருந்தது என்று அந்த வாசகத்தில் தெரிகிறது. மத்தேயு 14:23-33 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதை அறிவீர்கள். படகுல வந்த பிறகு எல்லாரும் ஓடி போய் சொல்கிறோம், ஆண்டவரே, நீர் தான் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் இப்பொழுது விசுவாசிக்கிறோம். அப்போ அதுவரையும் விசுவாசிக்கலை, அற்ப விசுவாசிகளாக இருந்தார்கள். அவர் விசுவாசத்தை திறப்படுத்துவதற்காக அவர் ஜலத்தின் மேல் நடந்து வந்தார். அவர் எதுவும் செய்ய முடியும், ஜலத்தின் மேலும் முடியும், காற்றின் மேல் முடியும், எல்லாம் முடியும். அவருடைய ஒரு வார்த்தையினாலே அவர் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பூமியிலே அநேக ஊழியங்களை செய்து வந்தார். நோய் குணமாக்கினார், அதில் ஒன்று. சுவிசேஷங்களை ஒவ்வொரு இடமாக போய் அறிவித்தார். அதுதான் யூதர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர்கள் யூதர்களுக்கு சில காரியங்களை செய்து, அது சில அற்புதங்களை அங்கு செய்து அவர்களை நம்ப வைத்தார். இந்த மாதிரியான ஒரு ஊழியம் அவர் பரமேறு சென்ற பிறகு நடக்கணும் என்பது அவருடைய ஆசையும் சித்தமுமாக இருந்தது. வாசியுங்கள், யோவான் 14:11-12. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன சொன்னார்? சொல்லியிருப்பார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். என்ன விசுவாசிக்கிறவன், உண்மையா விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் காரியங்களையும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களையும் செய்வான். அதை செயல்படுத்தி நடந்த ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 9:36-41 வரை சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள்.
பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி, பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இங்கு ஒரு சீசி பேர் தொற்கால் மரித்து போனால் பேதுரு வந்து ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, உமது பிள்ளைகள், உமது சீசி உம்மை விசுவாசித்தவள் என்று அவன் கண்ணீரோடு அவன் அங்கு ஜெபம் செய்த பொழுது எப்படி அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினாரோ, எப்படி அவர் நயன் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினாரோ, அதே மாதிரி பேதுருவுக்கும் அந்த சீசியை உயிரோடு எழுப்புவதற்கு உள்ள அதிகாரங்களை கொடுத்தார். உண்மையாக ஊழியம் செய்கிறவங்களை இதிலிருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று அதிசயமாக நடந்த 2 காரியங்களை பற்றி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொஸ்தமானாலே தெரியும் நமக்கு. அங்கே ஒரே கூட்டம், இயேசுவை சுற்றி ஆள் இருக்காங்க, ஒவ்வொருவரும் ஹைட்டு. இந்த அம்மா 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள இதில் அவசரப்பட்டு அவளுடைய சொத்துக்களை எல்லாம் நிறைய டாக்டருக்கு கொடுத்துட்டான். இனி வேறு வழியே இல்லை. அவரை போய் தொட்டு அவர்கிட்ட நின்று பேச முடியாதுங்கிறதே தெளிவாகிவிட்டது. அவ்வளோ கூட்டம். இவள் எப்படியாவது பின்னால் போய் அவருடைய வஸ்திர தொங்கலை பிடித்தாள். அவரிடமிருந்து வல்லமை இறங்கியது, அவள் சுஸ்தமானார். இயேசு கேட்டார், யார் என்ன தொட்டது? பேதுரு சொல்கிறார், என்ன ஐயர் எப்படி கேட்குறீங்க? இவ்வளோ பேர் இங்கே சுற்றி ஒவ்வொருவரும் நடிச்சிட்டு வரோம், அதில் யார் தொட்டான்னு காட்டு சொன்னால் நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த ஸ்திரியே வந்துட்டா. வந்து அவளே சொன்ன, ஆண்டவரே, நான் தான் தொட்டேன், இதுதான் எனக்கு பிரச்சனை, நான் தொட்ட உடனே குணமாயிட்டேன். வாசியுங்கள் லூக்கா 8:43-48 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன போது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இனி அநேகர் இது சொல்லாமல் இருப்பதற்கும் வழி இல்லை. எல்லாம் தெரிஞ்சு வேதத்தை நல்லா படித்து அது வேதத்தை அனுபவிச்சுட்டு அவர் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து அது நெகட்டிவாக பேசுவாங்க. அதாவது, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் நம்பாதுங்க. நான் ஒரு சில காரியங்களை படித்தேன். அது வரைக்கும் தேவனுடைய பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர்களெல்லாம் திடீர்னு மாறி, என்ன காரணமோ, ஒருவேளை யாராவது பணம் தாரேன்னு சொல்லியிருக்கலாம், என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை பற்றி பேதுரு சொல்லியிருக்கிறார். வாசியுங்கள் 2 பேதுரு 2:20-22 வரை. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள்
மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின் படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நாய் தான் கக்கினதை தின்வதை போலவும், ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சி நல்லா அது அசுத்தமான இடத்துல தான் இருக்கும், அது கொண்டு வந்து நல்லா சோப் போட்டு கழுகி அது நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு சுற்றி விட்டா அது ஒரு சேர கண்டவுன்னு அங்கே போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி யார் அந்த மாதிரி தண்டனைக்குள்ளவர் ஏற்பவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை மாற்ற முடியாது. அவர்கள் அந்த தண்டனையை தான் அடைவார்கள். 2 பேதுரு 2:20-22 வரை வாசிக்கும் போது, நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றிருக்கவே வேண்டாம், உங்களை யாரும் கூப்பிடல, நீங்களாக வந்துங்க, அதன் பிறகும் போய் நீங்கள் அவரை குறை சொல்கிறது சரியில்லாத காரியம். ஒரு மனிதனுக்கே அது பிடிக்காது. அப்படி இருக்கும்போது தேவனுக்கு அதை ஒத்துக்கொள்வாரா? அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. அன்பான பிதாவே, பூமியில் தேவனால் செய்ய முடியாதது என்றும் அவர் அறியாமல் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த காரியங்களையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். உனக்கு வரும் எந்த பிரச்சனையும் அவர் தீர்த்து வைக்கிறார். அவரே எடுத்துக்கொள்ளுகிறார், எடுத்து உன்னை விடுவிக்கிறார். சிலுவையில் மரணத்தை கூட அவர் ஏற்றுக்கொண்டு உன்னை விடுவித்தார். இந்த அளவிற்கு கூடிய அந்த தேவனை நீங்கள் மறுதளிக்கக்கூடாது. ஆண்டவரே, அன்பான பிதாவே, என்னென்ன காரியங்கள் உம்மால் செய்ய முடிந்தது, என்ன செய்ய முடியும், இனிமேலும் என்ன செய்ய போகிறீர் என்பதை பற்றி உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். உம்மை விசுவாசிப்பதின் தேவையை சொன்னேன். தங்களுடைய பெயர்களுக்காக அல்ல, தங்களுடைய ஆடம்பரத்திற்காக அல்ல, தங்களுடைய அந்த ஒரு விளக்கத்தை, அதாவது ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க, அதற்காக அல்ல, உண்மையாக உம்மோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்ற தகுதியோடு உம்மை நேசிக்கிறவர்களுக்கு நீர் கூடவே இருக்கிறீர் என்பதை சொன்னேன். பிதாதாமே ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஆராய்ந்து அவர்களை நல்வழிப்படுத்துவீராக. தேவ சித்தமாக இருக்கிற அந்த நித்திய ஜீவனை உம்மை விசுவாசிப்பவர்களுக்கு கொடுப்பீராக. அன்பான பிதாவே, ஆமேன்.